பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 149 அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கபடி இஸ்ரவேல், சீயோன் குமாரர், இது ரெண்டுமே நாம தான். இன்றைய தினத்துல கூட நம்ம என்ன பண்ணணும், நம்மளை உண்டாக்கின ஆண்டவர்ல மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மளோட ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள நாம எப்பொழுதும் களி கூறுவர்களா இருக்கணும். ஏன்னா நமக்கு தேவையான உணவு, உடை, ஆகாரம் எல்லாவற்றையும் தந்து நம்ம திருப்தியா நடத்துகிற தேவன்ல நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம சில நேரத்துல என்ன பண்ணுவோம், மனிதர்களிடம் குறிப்பிட்ட நேரங்களை செலவழிப்போம். அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலைகளை பார்க்க போயிடுவாங்க. நம்மளும் நம்மளோட அன்றாட வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருந்தோம்னா நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும், நமக்கு ஒரு புது தைரியம் கிடைக்கும். அடுத்து நம்ம லைஃப்ல எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியிலையும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே வருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.